டிவிக்கு சப்போர்ட் பண்ணாலே தற்குறி, ஓட்டு போட்டால் தற்குறி, எல்லாத்துக்குமே தற்குறி. ஒரு மனுஷன் வந்து எவ்வளோ டார்ச்சர் பண்ணணுமோ அவ்வளோ டார்ச்சர் பண்ணியும் அவர் அமைதியாக இருக்கிறதுனால நம்மளை வந்து என்ன வேணாலே அவரை பேசலாம் பண்ணலான்னு அவ்வளோ பண்ணுறீங்க. நல்லது பண்ணணும்னு நினச்சி வந்துட்டு அவருக்கு வந்து இவ்வளோ வந்து மன கஷ்டம் கொடுத்துட்ருக்கீங்க. அது வந்து யாருக்குமே புரியாது. அது ஒரு புதுசாக வந்து 2 வருஷத்துலேயே வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி உடனே ஜெயிச்சிட்டானே, அது உங்களால் ஏற்றுக்க முடியல. நீங்கள் வந்து 10-15 வருஷம் போராடி ஜெயிச்சதை உடனே ஜெயிச்சதை உங்களால் ஒத்துக்க முடியல. எனக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் கிடையாது தான். ஆனால் இப்போ வந்து டிவிகேவை பற்றி எனக்கு தெரியும். அதனால தான் நான் பேசுகிறேன். டிஎம்கே ஏடிஎம்கே அதை பற்றி எனக்கு பேசணும். இப்போ நடக்கிற நிலவரத்தைப்படி எனக்கு புரியுது. அதனால தான் பேசுகிறேன். ரொம்ப ஒரு மனுஷனை டார்ச்சரு, இது மென்டல் டார்ச்சரை தாண்டி ஒருத்தனை அவ்வளோ கட்சியை சேர்ந்து எதிர்க்கீங்க. மெயின் வந்து பிஜேபி தான் எதிர்க்கிறீங்க. எனக்கெல்லாம் இந்த மாதிரி பேசி போடணும்னு எனக்கு வந்து தோணுனதே கிடையாது. ஆனால் நான் பார்க்குற நியூஸில் பார்க்குறேன், அது கீழே வர கமெண்ட்ஸை பார்க்குறேன், இந்த பேசுகிறவங்கெல்லாம் அவ்வளோ ஹேட் பண்ணி போடுறீங்க. டிஎம்கே அவ்வளோ மென்ஷன் கூட பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். எவ்வளோ பார்த்துருப்பீங்க நியூஸில், அதுக்கெல்லாம் இவ்வளோ கதறினீங்களா? ஒருத்தன் ஜெயிச்சு வந்து உங்களை எதிர்த்து நின்று ஜெயிச்சிட்டான். அதனால் எவ்வளோ வன்மம், எவ்வளோ இன்னும் சிஎம் சீட்டில் கூட உட்காரல. இதெல்லாம் வந்து ரொம்ப ஹேட்டட், ரொம்ப ரொம்ப இந்த மனுஷன் எல்லாரையும் வந்து எப்போவுமே வந்து ஒருத்தர் கூட வந்து தப்பாக நடத்தலை, தப்பாக பேசலை. நீங்கள் பேசுனதுக்கு பதில் கூட சொல்லலை. அவர் எவ்வளோ தப்பாக பேசியிருக்கீங்க. ஆனால் அவருக்கு நடக்கிறது எல்லாமே கெட்டது தான். ஓகே, ஒரு ஃபேனாக விட நான் பேசலை, ஒரு ஜென்ரலாக ஒரு நார்மலாக தேர்ட் பர்சன் ஒரு கண்ணோட்டத்துலேருந்து பேசுகிறேன். நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா பேசாதவங்களை கூட பேசணும் அப்படி எனக்கு அவ்வளோ கோவம் வந்துடுச்சு. அவ்வளோ வந்து ஒரு மனுஷன் மேலே அவ்வளோ ஹேட்டு, அவ்வளோ எனக்கெல்லாம் இவ்வளோ இப்படி பேசணும் ஓப்பனாக, இந்த விஷயத்தெல்லாம் பேசணுன்ற அளவுக்கு இருப்பேன் நான்லாம். என்னையே பேச வைக்கிற அளவுக்கு அப்படி பண்ணுறீங்க. அப்படி ஜெயிச்சு வந்துட்டான், சரி 5 வருஷம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்களேன். இன்னும் வந்து ஜெயிச்சு தான் வந்திருக்காப்புல, இப்போ சிஎம் சீட்டில் உட்காரல, அதுக்கே பிரச்சனை ஆரம்பிச்சாச்சு. இன்னும் ஆளுநர் ஓகே சொல்லலை. 108 சீட்டு மெஜாரிட்டியில் காசு கொடுக்காம ஜெயிச்சாரே, இன்னும் உட்கார வைக்கல சீட்டில். அதுக்குள்ளார என்னென்ன பேசுகிறீங்க, என்னென்ன பண்ணுறீங்க? இந்த மாதிரி டிஎம்கே கிட்டலாம் கேள்வி கேட்டிருந்தா டிஎம்கே நேரம் மாறி இருக்கும். நம்ம விஜய் எதிர்பார்த்துருக்கவே மாட்டோமே. மக்களே வந்து இப்போ ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மக்களே என்ன நினச்சிருப்பாங்க? உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் திருப்தி இல்லை, ஏதோ ஒரு விதத்தில் நல்லது நடக்கலை, அதனால அவங்க ஒரு புதுசாக ஒரு சேஞ்ச் வேணும்ன்ட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. பார்க்கலாமே ஒரு 5 வருஷம் என்னதான் நடக்குதுன்ட்டு. ஏன் அவசரப்படுறீங்க? சிஎம் சேரில் கூட உட்காரல, இதுக்கு இவ்வளோ ஹேட் பரப்புறீங்க? பொறுமையாக இருந்து பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். விஜய் ஃபேனு அப்படின்னு நல்லா சொல்ல, இன்னும் அவர் வந்து ஆட்சியே நடத்தலை, அதுக்குள்ளாரே இவனால ஒன்றும் பண்ண முடியாது, செய்ய முடியாது. பண்ணி எதனா தப்பு நடந்துச்சுன்னா கேட்கலாம், நீங்கள் எதை பண்ணல அதை பண்ணலான்னு கேட்கலாம். அதுக்கும் டைம் கொடுக்காம சேம் சீட்லேயே உக்காரல, அதுக்குள்ளார நோயின்னு பண்ணிட்டு இருக்கீங்களே. ஒரு பக்கம் இது சிஎம் சீட்ல என்ன அவர் உட்கார வரலன்னு ஒரு கவலையாக இருந்தாலும், டிஎம்கே ஏடிஎம்கே வந்து கூட்டணி வச்சுக்கோன்னு ஒரு ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. நினச்சா காமெடியாக இருக்குது. சூப்பராக இவ்வளோ பயப்படுறீங்களா அப்படின்னு கேட்கணும்னு தோணுது. எவ்வளோ வருஷமாக நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்க, சரி ஜெயிச்சிட்டான் எப்படி ஆட்சி பண்ணுறான்னு பார்க்கலான்னு விடுறது பெரிய மனுஷத்தனமா? இப்படி போட்டு நொயின்னு பண்ணுறது பெரிய மனுஷத்தனமா? பார்க்கலாம். அவருக்கு வந்து 10 சீட் கூட ஜெயிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறமும் ஜெயிச்சு காமிச்சாரு. கூட்டணி இல்லைன்னு சொன்னாலும் அவருக்கான இது அவர் வந்து தேரும். சிஎம் சேர் அவருக்கு தான். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அவரால் எல்லாமே முடியும், பண்ணுவார். பார்த்துட்ருங்க. நம்மளும் வெயிட் பண்ணுவோம். நல்லதே நடக்கணும். டிவிக்கு கண்டிப்பாக ஆட்சி அமைக்கணும். நல்லது நடந்தால் பாராட்டலாம், கெட்டது நடந்தால் கேள்வி கேட்கலாம் எல்லாரும் சேர்ந்து. அவ்வளோதான் விஷயம்.